நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் அரங்கேறும் அட்டூழியங்கள் சகிக்க முடியாதவையா இருக்கு. அண்ணன் விஜய் எதிர்த்து அந்த கட்சியினரே தஞ்சையில ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பெண் கீர்த்தனா அவ்வளவு அசால்ட் அந்த குழந்தையினுடைய மரணத்தை டீல் பண்றாங்க. அந்த மரணத்தை அறிவிக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் பல்ல காட்டி சிரிச்சு மக்களிடம் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார்கள். கரண்ட் எல்லாம் எங்கங்க போச்சு? கரண்டே கட்டாகலைங்க, பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில கருப்பாடுகள் இந்த வேலையை செய்யுது அப்படின்னு உருட்டி இருக்கிறாரு மின்சாரத்துறை அமைச்சர். என்ன நடக்குது தோழர்கள்? தமிழ்நாட்டை நாசமாக்கணுன்ற பெரும் திட்டத்தோடு களமிறங்கியிருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கும்பல். இன்னொரு விஷயம், அரசியலே தெரியாத இந்த கும்பல் நாங்க எல்லாத்தையும் மாத்திடுவோம், மொத்தமா தலைகீழான ஒரு மாற்றத்தை செய்து விடுவோம் அப்படின்னு நம்ப வச்சாங்க. இப்ப பார்த்தா அடிப்படை அரசியல் தெரியாதவர்களாக சிக்கி சீரழிறாங்க. சினிமால சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நாம மாட்டல, நம்ம கிட்ட தான் அவங்க மாட்டிட்டு முடிக்கிறானுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்படியான சூழல் இருக்குங்க. இதுல அந்த குழந்தையினுடைய மரணம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய வேதனை. நம்ம அவங்க முகத்தை கூட பார்த்தது இல்லை, அந்த குழந்தை முகத்தை கூட. ஆனா மனசு வேதனையா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு குழந்தைக்கு நடந்துருச்சே, இது யாருக்கும் நடக்க கூடாதே என்று நாம் கவலைப்படுறோம். ஆனா தற்கூரி கழகத்துல இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்றாங்க? உங்க ஆட்சியில நடக்கலையா, வேற ஆட்சியில நடக்கலையா, அன்னைக்கு தூத்துக்குடியில நடக்கலையா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கலையா என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது மோசமான உளவியல். அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு குழந்தை மேல பாலியல் தாக்குதல் நடந்த போது உடனடியாக ஒரு 6 மணி நேரத்துல கைது செய்யப்பட்டு பெண்கள் நீதிமன்றத்துல விசாரணைக்குட்படுத்தப்பட்டு விரைவாக தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு அது. விரைவா தீர்ப்பு, அதுலயும் 2 ஆயுள் தண்டனை தூக்கி உள்ள போட்டாச்சு. இதெல்லாம் தாண்டி 1700 சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சு தூத்துக்குடி பொண்ணுடைய மரணத்தில் இருக்க குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. அதை தாண்டி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை தூத்துக்குடி போன்ற நகரங்கள்ல திரும்ப செட் பண்ணாங்க. குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு சிசிடிவிகளை செட் பண்ணாங்க. தனியான சிறப்பு படைகளை எல்லாம் உருவாக்குனாங்க. இது ஒரு குற்றம் நடந்த பிறகு ஒரு அரசு சரி செய்வதற்கு எடுத்த நடவடிக்கைகள். எதுவுமே சொல்லாம, வாயே திறக்காம ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. மனசு வேதனை அடைஞ்சிட்டாராம். உங்க வேதனை யாருக்கு சார் வேணும் மிஸ்டர் விஜய்? உங்க வேதனை எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இனி நடக்காம பாதுகாக்கிறதுக்கு என்னன்னு பாருங்க. மேடையில் இன்னும் கூக்குரல் விட்டீங்களா, அப்படியே கையை அப்படி திருப்பிக்கிட்டு, வீட்டில் இருக்கிற பெண்கள், வெளியே போற பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க, வேலைக்கு போறவங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? 15 நாள்ல 11க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஏன்னா இது நம்ம பெரிய போராட்டமா அங்க மாத்திருக்கோம். அதனால அறிக்கை வெளியிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுறாரு. இந்த சூழ்நிலையில தான் அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனான்னு ஒரு லேடி, அவங்க போய் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்லங்க நீங்க நிர்வாக ரீதியா ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, பொலிட்டிக்கலா என்கிட்ட வேண்டாம் அப்படின்றாங்க. ஏமா நீங்க அமைச்சர்மா, நீங்க அமைச்சரு. அது என்ன கொடுமையோங்க. ஆனாவனா தெரியாத அத்தனை கும்பலும் அரசியலை குறித்து அத்தனை கும்பலும் உட்கார்ந்துக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு கிடக்குங்க. நம்ம கன்றாவி நம்ம காலத்துல இந்த கேவலமான சூழலை பார்க்கணும்னு இருக்கு. சரி, ஓகே, குறைந்தபட்சம் ஒரு தனி மனிதனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்கு. நீ ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். அப்ப என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கணும்? இப்படி நடந்து போச்சு, இனி நடக்காமல் எங்க அண்ணன் பாப்பார், ஒரு பதில் சொல்லிருக்கலாம்ல. ஆனா அங்க நின்றுட்டு நீங்க நிர்வாக ரீதியா கேள்வி கேளுங்க, பொலிட்டிக்கலா கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, நீங்க ஒரு லேடி, ஒரு குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பத்திரிகைக்காரர் கேட்ட உடனே எங்க அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்லதா இருக்கும். விஜய சுத்தி சுத்தி தான் அரசியல் ஓடிட்டு இருக்கு. எங்க அண்ணன் முடிவெடுத்தா நல்லதா இருக்கும். விஜய்க்கு தான் முடிவெடுக்கவே தெரியாதே. அவர் என்ன முடிவெடுத்து கிழிக்க போறாரு? இத்தனை குழந்தைங்க மேல அபியூஸ் நடந்திருக்கு. என்ன முடிவெடுக்க போறாரு? என்ன ஆல்டர்னேட்டிவ் ஐடியா அவர்கிட்ட இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்த அம்மா தான் இன்னைக்கு பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு உடல் மொழியில இப்படி பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்த இந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்கள ஒரு இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துல பேச விடலன்னு, பெண்களுக்கு உரிமை இல்லாத அந்த மாநிலத்துல பெண்களுக்கு மீது இப்படி ஒரு பெரிய இது நடக்குது, பெண்ணடிமை பண்ணுகிற ஒரு ஆட்சி, பெண்ணடிமை பண்ணுகிற ஆட்சியில நம்ம இருக்க விடலாமா, அவர்களை அடித்து ஓட விட வேண்டாமா காரசாரமா கதர்னாங்க. பாருங்களேன்.
எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க இன்னைக்கு. அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி கொண்டாடுகளும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண் அடிமை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையான யோசிச்சுக்கோங்க. தோத்துரு ஓடி தொகுதி விட்டு ஓடி போனவரு இன்னைக்கு தைரியமா உங்க முன்னாடி இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை பெண்களே. இந்த பெண்மணி ஜெயிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசல்ட் நான் ஜெயிக்கணும். அவங்களுக்கு இந்த பெண்ணு தான் யாரு காமிக்கிறோம். பாத்தீங்கல்ல, பெண்ணடிமையாகி போயிடுச்சு, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு கதறினாங்க அந்த அம்மா. அடுத்து இந்த குழந்தை பற்றி கேட்கும்போது என்ன பேசினாங்கன்னு பாருங்க. இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்கிறது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். சரி, இதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, எஸ்பி இந்த குழந்தையினுடைய மரணம் குறித்து வெளியே வந்து ரிப்போர்ட் கொடுக்கிற எஸ்பி, அவங்களோட இருக்கிற முக்கியமான காவல்துறை அதிகாரிகள் கக்கப்பக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வேதனையான விஷயம். யாருக்கு நடந்தாலும் வேதனையான விஷயம். யாருக்கு நடந்தாலும் நம்ம அதை கண்டிக்கிறோம். யாருக்கு நடந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. யாருக்கு நடந்தாலும் நம்ம அவங்க கரம் பற்றி பக்கத்துல நிக்கணும். அதுதான் மனுஷ குணம். ஆனா இந்த 3 ஜந்துகளும் கக்கப்பக்கான்னு சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது பாருங்க. தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலைமையில தெளிவான ஆட்சி பெரிய தலைமையிலான பெரிய அரசு பொறுப்பேற்ற நிலையங்கள் கூட இது போன்ற தொடர்கள் இன்னும் தொடர்கிறதே என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்ந்திருக்கிறாங்க. இதோட அந்த குற்றவாளிகளை கடுமையா தண்டிக்கணும். இதுக்கு இடையில தஞ்சை கிழக்கு பகுதியில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க யாரு? இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழக கும்பல். அந்த கும்பல் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? டாஸ்மார்க்ல 10 ரூபா கூட கேட்கிறாங்களாம், தட்டி கேட்டவங்கள அடிக்கிறாங்களாம். அதனால எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. ஏன்? இந்த குழந்தைங்க, பெண் குழந்தைகள் இத்தனை பேர் ரேப் பண்ணப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்களே, 40க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கேன், அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுங்க. நீங்க நேர்மையானவங்க தான். என்ன, யாருக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறீங்க? நீங்க யோகியமானவர்கள்னு ஒரு பாடம் காட்டுற ட்ரை பண்றீங்களா? உங்க ஆட்சி எடுத்து நீங்களே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இதாவது உங்களுக்கு தெரியுதா? அவ்வளவு நேர்மையானவர்கள், யோகியர்கள் நீங்கள் இல்லை. விஜயை எழுத்து விஜய் கட்சிக்காரன் போராட்டம் பண்றான், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டாங்கன்னு. உங்க அண்ணன் தான் எந்த தரமற்றவரா இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு நீங்க போராட்டம் தான் பண்ணணும். பாருங்க, மின்சார பற்றாக்குறையினால ஏராளமா மின்சாரம் கிடைக்காம இரவு முழுவதும் மின்சாரம் கட் செய்யப்படுது. மின்சாரமே கிடைக்கல, துண்டிக்கப்பட்டு அது வாட்டுக்கு மக்கள் தெருவில் நின்று போராடிட்டு இருக்காங்க. தொடர்கதையாகி போச்சு. இப்ப மின்சாரத்துறைக்கு அமைச்சரா யாரு? நிர்மல் குமார். 56 கட்சி மாறி 87 சீனை போட்டு ரொம்ப கேடு கட்ட ஜென்மம். சரி, இருந்துட்டு போட்டோம், உங்க ஆட்சி ஆடுங்க. அந்த ஆளாவது வந்து என்ன சொல்லணும்? ஆமாங்க, மின் தடையாயிருக்கு, இப்படி மின் பகிர்மானத்துல பிரச்சனை உண்டாயிருக்கு, அதை நாங்க சரி செஞ்சிட்டு இருக்கோம், விரைவில் எல்லாருக்கும் மின்சாரம் கிடைக்கிறது நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். தானே ஒரு அமைச்சர், பொறுப்புள்ள அமைச்சர் பேசணும். இந்த ஆள் என்ன பண்றான்னா பழைய கணக்கு தீட்டுண்டான். இது கருப்பாடுகள் சில உள்ள இருக்கு, அவங்கதான் வந்து ஒரு தனி மனிதனுடைய தூண்டுதலால இப்படி பண்றாங்க. சரி, ஆதாரத்தை வெளியிடு. ஆதாரத்தை வெளியிடு. யாருடைய தூண்டுதலால் யார் செஞ்சாங்க? ஆதாரத்தை கொடு. அந்த காலத்துல வெளியே நின்னுக்கிட்டு உருட்டி விட்டீங்க, திமுக அப்படி பண்ணிச்சா, இதான் பூரா அம்பலமாயி போச்சு. நீ என்னென்ன பொய் சொன்ன, என்னென்ன கேவலப்படுத்தினது அம்பலமாயி போச்சு. காசை கொடுத்து நீங்க பேச வச்சது. ஆனா இன்னைக்கு நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க. அப்ப அதை சரி பண்ற வேலை, பொறுப்பு யாருடையது? உங்கது. ஆனா கொஞ்சம் கூட கூச்சலாச்சம் இல்லாம இன்னைக்கு திமுக மேல பழி போடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அசிங்கமா இருந்துச்சுன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. உங்களால ஒண்ணும் முடியல அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போ. உங்களுக்கு தான் ஒரு மண்ணும் தெரியல, ஆட்சி நிர்வாகம் தெரியல, மின்சார பற்றாக்குறை வந்தா என்ன செய்யணும் தெரியாம திரும்ப திமுக மேல ஒரு பழிய போடுறீங்க. இது ரொம்ப கேவலமா இருக்கு மிஸ்டர் நிர்மல்குமார். இந்த உருட்டு பரட்டெல்லாம் இங்க வச்சுக்கிறாதீங்க, சரியா? அதோட சேர்த்து ஒரு விஷயத்த சொன்னாரு. எல்லா இடங்களையும் கரண்ட் எல்லாம் கட் ஆகல, ஒரு சில இடங்கள்ல மட்டும் போகுது, மின் பகிர்வான அந்த இதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில இடங்கள்ல போச்சான். ஏயா, தமிழ்நாடு முழுசும் திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஊட்டி, கொடைக்கானல் அம்புட்டு ஊர்ல இருந்து தெருவில் நிக்கிற போராடல. திருவள்ளூர்ல ரோட்ல வந்து விடிய விடிய மறியல் பண்ணல. 23 மணி நேரம் திருவள்ளூர்ல கரண்ட் போகல.
திருத்தணியில கரண்ட் போகல? எந்த ஊர்ல இருந்துகிட்டு பேசுறீங்க? என்ன பழைய மாதிரியே தூங்கிக்கிட்டு பனையூர்ல உட்காந்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் விடலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. இந்த கரண்ட் இல்லைன்றதுனால பல மருத்துவமனைகள்ல ஐசியூல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நோயாளிகள் உயிரை காக்க முடியாம பரிதவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பாருங்களேன். ஃபுல் இருட்டு, ஃபுல் கும் இருட்டு. இங்கே ஒரு இதில் ஒரு ஃப்ளோர்லேயும் இங்கே இது இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. எல்லாமே ஃபுல் பவர் ஷட் டவுன். ப்ராப்பர் ஜென்ரேட்டர் பேக்கப் கிடையாது. இதுதான் அப்போலோ ஓஎம்ஆரோட லட்சணம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட இது ஐசியூ ஜென்ரல் வார்ட் பேஷண்ட்ஸ்லாம் செத்து போயிடுவாங்க. வாஷ்ரூமில் தண்ணி இல்லை, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை. ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் பெட்டர். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. அப்போலோ ப்ரீமியம் பிராண்ட் இன் இந்தியா, இவங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது. பவர் பேக்கப் இல்லை, ஃபுல். இதுதான் இவங்களுடைய கரண்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். பாஸ்ட் 1.5 hours இது இல்லை, ட்ரிஃப்ட் ஒர்க் ஆகாது, ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஐசியூ மக்களை கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்கான ஒரு யூனிட். அங்க மின்சாரம் இல்ல. இவங்க என்ன வேலை பாக்குறாங்க, என்ன ஆட்சி பண்றாங்க? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம திரும்பியும் திமுக மேல பழிய போட்டுட்டு பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அசிங்கமா இல்ல? திருந்துங்க. தெளிவா ஒரு தங்கச்சி பேசுனாங்க பாருங்க. முதுகுல குத்திட்டாங்க. உண்மையா சொல்றேன், நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? நம்ப வச்சு முதுகுல குத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். செய்வோம் தோழர்களே.